8ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். நான் பூமி தினத்தை முன்னிட்டு ஒரு கவிதையை கூற விரும்புகிறேன். பூமி 5 பூதங்களை உள்ளடக்கிய அகிலம். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு இவை எல்லாம் உறவுகளா? பூமிக்கோள் பொறுமைக்கோள் பொறுத்தார் பூமியாழ்வார் என்ற அடைமொழிக்கு சொந்தக்காரர். பூமி தாயே, நீ இல்லையே உலக உயிர்கள் ஏன்? மானுட சமுதாயத்திற்கு நீ ஒரு முன்மாதிரி. பொறுமை, அமைதி, அன்பு, அருள், ஈகை, சேவை இவை யாவும் ஒரு அணிகலன்களாகும். உன்னை வாழ்ந்த வார்த்தைகளிலே உன்னை புகழ் மாணவியே. உன்னை தோல்வியும் வெற்றியும் குப்பைகளை போன்றும் கோபம் கொள்ளாத நெருங்கடியே. தாய் போன்ற நன்மை கொண்டவரே, அள்ள அள்ள குறையாத அமுத சுரவியே, வற்றாத சுனையே வளமை மிக்கவரே, தெவிட்டாத தேவி, உன்னில் தோன்றி உன்னில் மறையும் உலக உயிர்கள் அனைத்தையும் காத்து அருள் புரிவாராக. உன்னை வணங்குகிறோம், உனக்கு புகழ் மாலை கூட்டுகிறோம், உன்னை வழிபடுகிறோம். பூமியை காத்து புதுமைகள் பலமடைப்போம். பூமியை நேசி, பூமியை சுவாசி. நன்றி, வணக்கம். செங்கம்பலத்தின் தாய்மொழியாம் தமிழுக்கு என் முதல் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கம். பரந்த வானம், பறக்கும் பறவைகள், கொட்டும் அருவி, உயிரான தென்றல், பசுமை காடுகள், அலையும் கடலும், ஓடும் நதியும் இவை அனைத்தும் பூமிக்கு இறைவன் தந்த வரங்கள். இன்று உலக பூமி தினம். பிரபஞ்சத்தில் நமக்கு இருக்கும் ஒரே வீடு இந்த பூமி தான். இதை நாம் சேதப்படுத்திவிட்டால் வருங்கால சந்ததி மன்னிக்காது. இதை அனைவருக்கும் நினைவுபடுத்தவே ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 22ஆம் தேதி பூமி தினமாக கொண்டாடப்படுகிறது. இது பூமியின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தும் ஒரு முக்கிய நிகழ்வாகும். ஏன் இந்த உலக பூமி தினம் கொண்டாடப்படுகிறது? சுற்றுச்சூழலின் முக்கியத்துவத்தை மக்கள் அறிந்து கொள்வதற்கும் அதை பாதுகாப்பதற்கும் இந்த உலக பூமி தினம் கொண்டாடப்படுகிறது. பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் பிற கல்வி நிறுவனங்கள் மூலம் சுற்றுச்சூழல் பற்றிய பாடத்திட்டங்கள் மூலம் மாணவர்களிடையே சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை கொண்டு செல்ல வேண்டும். இந்த பூமி நமது தாய்வீடு. இந்த தாய்வீட்டில் அங்கமாக இருக்கும் ஓங்கி உயர்ந்த மலைகள், பூமி தாயின் உறுதியாக விளங்கும் நீர்நிலைகள், பூமி தாயின் பச்சை பட்டாடையாய் காட்சிகள் தரும் காடுகள் ஆகியவற்றை அசுத்தப்படுத்தாமலும் சேதப்படுத்தாமலும் நாம் இணைந்து பாதுகாக்க வேண்டும். நம் தாய்வீட்டில் வசிக்கும் பறவைகள், விலங்குகள், மரங்கள், செடி கொடிகள் ஆகியவற்றை அழிக்காமல் அவற்றை நாம் பாதுகாக்க வேண்டும். அறிவு படைத்த மனிதர்களாகிய நாம் நமது வசதிக்காகவும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காகவும் இந்த பூமியை நாம் சேதப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த பூமி நமக்கு சொந்தமானது அல்ல, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கானது. அதை பாதுகாப்பாக நாம் அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். இன்றைய தினம் சுற்றுச்சூழலை காக்கும் உறுதிமொழி எடுத்தும் மரக்கன்று நற்றும் புவி மாசுகுவதை தடுக்கும் முயற்சியில் அனைவரும் ஈடுபட்டு இந்த புவி தினத்தை அர்த்தமுள்ளதாக்குவோம். மரக்கன்றுகளை நடுவோம், பூமி தாயை காப்போம். நன்றி.